நம்மளால கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத சில கண்ட்ரிஸ், சில கான்டினென்ட்ஸ்லாம் இருக்குது. அண்டார்டிகா, நியூசிலாந்து. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹைலி எக்ஸ்பென்சிவ். ஸோ இந்த மாதிரியான கான்டினென்ட்ஸ், கண்ட்ரிஸ் இதெல்லாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸட் டிபார்ச்சர் வி டூ. அதர்வைஸ் வி டூ அஸ் அ கஸ்டமைசேஷன். கை குழந்தைய வச்சு ட்ராவல் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு 2 வயசு பாப்பா வருதாங்களா, இல்லை போகிறதுல ஒரு யங்ஸ்டர் இருக்காரா, இல்லை ஒரு வயசானவங்க இருக்காங்களா, இந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் நாங்கள் கேட்டுட்டு எக்ஸாக்டாக இவங்களுக்கு என்ன சர்வீஸ் கொடுத்தா கரெக்டாக இருக்கும், இவங்க ட்ராவல் பண்ண அந்த டெஸ்டினேஷனுக்கு அங்கே என்ன கொடுக்கணும் சர்வீஸுன்றதை நாங்கள் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, வித்தின் 5 days டைம் இருக்குது, என்டையர் வியட்நாம் ஐ வாண்ட் டு கவர்னு சொல்லுவாங்க சார். பட் டு பி ப்ராக்டிக்கல், இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் ஒன் கண்ட்ரி, இட் டேக்ஸ் 13 to 14 days. அந்தமான் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி பெஸ்ட் டைம் டு ட்ராவல். இப்போ அந்தமான் வந்துட்டு இயர்லியே ஒரு 6 to 7 months தான் சீசனு. அடுத்த ஒரு 4-5 மாதம் உங்களுக்கு ட்ராவலே பண்ண முடியாது. ஒன்று மழை கண்ணம்னா பெய்யும், சைக்ளோன்ஸ் பயங்கரமாக இருக்கும், அப்படி இல்லைன்னா வெயில் பட்டை கலக்கு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூவில் ஹாப்பி ஹாலிடேஸோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ திரு ஜான் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். கிட்டத்தட்ட ஹாப்பி ஹாலிடேஸ் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் 10 வருஷமாக திருச்சியில் ஹெட் ஆஃபீஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் பொதுவாக அந்த டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் கம்பெனி நடத்திட்டுக்கானாவே அவங்களுக்கு வந்து ஒரு ட்ராவலில் ஒரு மிகப்பெரிய லவ் இருக்கும். ட்ராவல் பண்ணுறதுலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலையும் நிறைய லவ் இருக்கும். சொல்லுங்கள் சார், உங்கள் ஜேர்னி அதுவும் திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. சொல்லுங்கள் சார், இந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் சார். என்னோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா 2015 நான் காலேஜ் பாஸ் அவுட் ஆனேன். ஸோ 2016 நான் ஹாப்பி ஹாலிடேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 1 இயர்லி வித்தின் 1 year ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் மை காலேஜ். ஸோ இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா, தனியாக இதுக்காக யோசிக்கலாம் இல்லை, ஃப்ரம் மை காலேஜ் டேஸ்லேருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு. எப்படின்னா, நான் இன்ஜினியரிங் படிச்சிருந்தேன். ஸோ 3rd year 4th year யூஸ்வலி வி கோ ஃபார் ஐவி, ரைட்? ஸோ அந்த ஐவி போகும்போது எல்லாரும் சேர்ந்து குரூப்பாக ஃப்ரெண்ட்ஸாக பிளான் பண்ணுவோம். ஸோ அந்த பிளான் பண்ணும் போது அது எக்ஸிக்யூட் பண்ணுற பார்ட்டில் நான் இருப்பேன். ஸோ அந்த பார்ட் வந்துட்டு எப்பயுமே அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், ஒரு ட்ரிப்பு போனால் ஒரு குரூப்பாக 50 பேர் போனால் கூட அது எப்படி ஸ்மூத்தராக கொண்டு போகிறதுன்றது எனக்கு காலேஜ் டேஸ்லேயே அது ஒரு பிஸ்னஸாக இல்லாமல் ஐவிக்கெலாம் கோஆர்டினேட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட். ஆமாம், ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டர் மாதிரி, அந்த மாதிரி கோஆர்டினேட்டர் மாதிரி இருந்த பையன் தான் நான். ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் மை காலேஜ் ஐ டன் மை ஃபீல்டு ஓரியன்ட் ஒர்க்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைமில் கூட என்னோடய காலேஜிலேருந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ஐவிஸ் வருது அப்படின்னா இன்னொரு டூர் கம்பெனி கொடுக்க மாட்டாங்க. எங்கள் பிரின்ஸிபலே என்னை கூப்பிட்டு வச்சு, இந்த மாதிரி 2-3 ஐவி வருது, ஸோ கொஞ்சம் பார்த்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுங்க, அந்த பிளான் எப்படி பண்ணலான்னு சொல்லி எங்கள் காலேஜ் பிரின்ஸிபல் என்னை தான் கேட்பாங்க. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆனது தான். அங்கே வந்துட்டு நம்ம ஒரு ஃப்ரீலான்சராக அதில் ஒன்றும் பிஸ்னஸ் மோட்டோவாக பண்ணாமல் ஒரு காலேஜுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணோம். அண்ட் ஆஃப்டர் தட் ஒரு ட்ராவல் ஃபீல்டில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேன் என்கிட்ட சொன்னது, இதையே நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ அண்ட் ஆஃப்டர் தட் தான் நான் வந்துட்டு நிறைய R&D பண்ணியிருந்தோம். R&D வித்தின் இந்தியா அண்ட் ஆஃப்டர் தட் யூரோப் போய் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி. இதுக்காக நிறைய ட்ராவல் பண்ணேன். வி ட்ராவல் அரௌண்ட் 7 to 8 months. R&D ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃபீல்டு ரிலேட்டட் பண்ணோம். ஏன்னா டோட்டலி இந்த ஃபீல்டுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இது ஃபஸ்ட் ஜென்ரேஷனாக பண்ணுறதுனால ஸோ R&D ப்ராப்பராக இருக்கணும், எனக்கு ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அது வந்துட்டு நம்ம வித்தின் இந்தியா அண்ட் அப்ராட் எல்லாமே நம்ம போய் எப்படி சர்வீஸ் பண்ணுறது, ஸோ அங்கே இருக்கிற லோக்கல் வெண்டாஸ் யார், ஸோ யார் சர்வீஸ் கொடுக்க போகிறா, அப்படி எல்லாமே நம்ம பார்க்கும்போது. டீம் ஃபார்ம் பண்ணி போனீங்களா இல்லை நீங்கள் மட்டுமா? இல்லை, ஆஸ் அ இண்டிவிஜுவலாக போவேன். ஸோ அதில் வந்துட்டு நமக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு லோக்கலில் டொமஸ்டிக்கில் ட்ராவல் பண்ணும்போது என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்குவேன். ஃபாரின் ட்ரிப்லாம் போகும்போது பேரண்ட்ஸோட அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்கலாம் கூட்டிகிட்டு அந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஏன்னா சில கண்ட்ரிஸ் வந்துட்டு சோலோவாக ட்ராவல் பண்ணலாம் வித்தின் 3 to 4 days. பட் யூரோப் ட்ராவல் பண்ணும்போது வி டேக் அரௌண்ட் 10 to 15 days. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பேரண்ட்ஸோடு சேர்த்து கூட்டிகிட்டு போகும்போது இட் வில் பி கெட் வெரி ரிலாக்ஸ்ட். இது வந்து 2015 ஸ்டார்ட் பண்ணுறீங்க? 2016 August 19th. ஓகே. ஏன்னா இப்போது இந்த மாதிரி டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கும் போது குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னையில் ஆரம்பிக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து பூம் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து திருச்சியில் ஸ்டார்ட் பண்ணி திருச்சிலேயே இந்த அளவுக்கு ஹாப்பி ஹாலிடேஸ் இந்த அளவுக்கு ஒரு பெரிய டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் கம்பெனியை கொண்டு வந்திருக்கீங்க. சொல்லுங்கள் சார், அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா ஆரம்பித்தோடனே நம்மளுக்கு வந்து நிறைய கிளைண்ட்ஸ் வரணும். ஸோ அவங்க வர கிளைண்ட்ஸை வந்து நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஏன்னா அவங்க போயிட்டு வந்து நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா அடுத்தடுத்து கிளைண்ட்ஸ் வர ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஸ்டார்டிங் ஜேர்னி எப்படி சார் இருந்துச்சு? சார், இப்போ நான் ஃபஸ்ட்டு திருச்சி பற்றி சொல்லிடுறேன். ஒய் வி ஆர் இன் திருச்சி அப்படின்ட்டு. ஸோ ட்ராவல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆஃபீஸ் எங்கே இருந்தாலும் சரி, வி கேன் ப்ரொவைட் சர்வீஸ் எனிவேர் இன் த வேர்ல்டு. ஸோ ஃபுல்லாக ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அண்ட்
உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைடர் அங்கே வந்துட்டு இப்போ நீங்கள் எந்த கண்ட்ரி ட்ராவல் பண்ணாலும் அந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்களா, உங்களுக்கு அந்த ஹோட்டல் தெரியுதான்றது தெரிஞ்சால் போதும். அதுக்கு நம்ம எந்த சிட்டியில் இருக்கோன்றது பேசிக்காக தேவையே இல்லை. ஸோ நம்ம எந்த சிட்டியில் இருந்தாலும் நம்மளால் இந்த சர்வீஸ் அந்த குவாலிட்டி கொடுக்க முடியும் சார். ஸோ அது ஒரு விஷயம் சார். சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க ஏசியன் கண்ட்ரீஸில் ஹாப்பி ஹாலிடேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏசியன் கண்ட்ரிஸ் தாண்டி வேறு என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் நம்ம வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் சார்? ஸோ ஏஷியன் கண்ட்ரிஸ் தாண்டி இப்போ நம்ம பார்க்க போனால் வேர்ல்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸுமே நம்மளால் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியும். எஸ்பெஷலி இப்போ நாங்கள் யூரோப் கண்ட்ரீஸில் நிறைய பேர் வந்துட்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் த குவாலிட்டி ஆஃப் த சர்வீஸ் வில் பி டிஃப்ரெண்ட். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நான் அப்ராட் ட்ராவல் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா யூரோப் தான். ஸோ யூரோப்பில் நான் வந்து ஸ்டார்க் டூர்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அவங்க மூலம் தான் நான் வந்துட்டு சில ட்ரிப்ஸ்லாம் நான் வந்துட்டு அவங்க அரேஞ்ச் பண்ணி நான் போயிருந்தேன். ஸோ நானுமே வந்துட்டு இன்னொரு ட்ராவல் கம்பெனியை நம்பி தான் இந்த டைம் ஆஃப் 2015 நான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். பட் அவங்க கொடுத்த அந்த சர்வீஸ் வந்துட்டு இட்ஸ் ஃபினாமினல். ஸோ அதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு அந்த குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் வந்துட்டு நம்ம இந்தியாவிலையும் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் ஹாப்பி ஹாலிடேஸ் சார். ஹாப்பி ஹாலிடேஸில் மெயினாக பார்க்குறது வந்து நீங்கள் பேக்கேஜஸ் மட்டும் பண்ணி கொடுக்காம, ஐ மீன் கிளைண்ட்ஸுக்கு ஏற்ற வகையில் ஒரு டூர்ஸ் போகிறாங்க, இல்லை ட்ராவல் பிளான் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ஒரு டூர் பேக்கேஜ், ஐ மீன் ஒரு டூர் வந்து பிளான் பண்ணி தரீங்க. அதாவது பேக்கேஜாக இல்லாமல் நீங்கள் கஸ்டமைஸாக வந்து பிளான் பண்ணி தரீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். பேக்கேஜுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுக்குறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஸோ எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது? இப்போ யூஸ்வலி கஸ்டமருக்கு வந்துட்டு இப்போ ஒரு டூர் போகணுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து எமர்ஜென்சியாக இம்மிடியேட்டாக உடனே ஒரு கொட்டேஷன் வேணும். ஸோ அப்படி தான் வந்துட்டு ஒரு மைண்ட் செட்டில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் பழக்கி வச்சுருக்காங்க. சடனாக பிளான் பண்ணி உடனே எனக்கு பேக்கேஜ் வேணும்னு ஒரு ரெடிமேட் ஷர்ட் மாதிரி, அது நமக்கு ஃபிட்டிங் இங்கேயும் இருக்கும், கொஞ்சம் மாறியும் இருக்கும். பட் ஆனால் நம்மளுடைய சர்வீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நாங்கள் கேட்ட உடனே 5 நிமிஷத்தில் உங்களுக்கு பேக்கேஜ் இருந்தாங்க அப்படின்றது ஒரு பார்ட் இருக்கும் சார். இப்போ நாங்கள் வந்துட்டு எங்களோட கம்பெனியில் சர்வீஸை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்துட்டு 85% வந்துட்டு ஃபுல்லாக கஸ்டமைஸ், மிச்சம் 15% வி டூ அஸ் ஃபிக்ஸட் டிபார்ச்சர். இப்போ வந்துட்டு நம்மளால் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத சில கண்ட்ரிஸ், சில கான்டினென்ட்ஸ்லாம் இருக்குது. லைக் வைஸ் இப்போ அண்டார்டிகா, ஸோ நியூசிலாந்து, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹைலி எக்ஸ்பென்சிவ். ஸோ இந்த மாதிரியான கான்டினென்ட்ஸ், கண்ட்ரிஸ் இதெல்லாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸட் டிபார்ச்சர் வி டூ. அதர்வைஸ் வி டூ அஸ் கஸ்டமைசேஷன். ஸோ வாட் இஸ் அ ஸ்பெஷலைஸ்ட் இன் கஸ்டமைசேஷன் அப்படின்னா, இப்போ பேக்கேஜ்னால் இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ உங்கள் ஒய்ஃபோட ட்ராவல் பண்ணுறீங்க சார். ஸோ ஆனால் உங்களுக்கு ஹனிமூன் போகிறீங்க, பட் ஆனால் பேக்கேஜ் அப்படின்னு போட்டால் அதில் மூணாரோட பேக்கேஜ் கேட்குறீங்க. பட் ஆனால் அதில் ஒரு ஹைக்கிங் இருக்கும், அதில் ஒரு ட்ரெக்கிங் இருக்கும். நீங்கள் ஹனிமூன் போகிறவங்க ட்ரெக்கிங் போகணுன்னு அவசியமே இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஒரு உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவோட ட்ராவல் பண்ணுறீங்க. உங்கள் அம்மாவோட ட்ராவல் பண்ணும்போது யூ கான்ட் வாக் லாங். அதே மாதிரி நீங்கள் ஒரு ட்ரெக்கிங்கோ ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஸோ வி டூ அஸ் அ கஸ்டமைசேஷன். உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் எக்ஸாக்ட்லி என்ன, ஸோ யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க, கை குழந்தைய வச்சு ட்ராவல் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு 2 வயசு பாப்பா வருதாங்களா, இல்லை போகிறதுல அந்த ட்ராவல் பண்ணுறதுல ஒரு யங்ஸ்டர் இருக்காரா, இல்லை ஒரு வயசானவங்க இருக்காங்களா, இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் நாங்கள் கேட்டுட்டு எக்ஸாக்டாக இவங்களுக்கு என்ன சர்வீஸ் கொடுத்தா கரெக்டாக இருக்கும், இவங்க ட்ராவல் பண்ண அந்த டெஸ்டினேஷனுக்கு அங்கே என்ன கொடுக்கணும் சர்வீஸுன்றதை நாங்கள் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். அஸ் அ சர்வீஸ் ப்ரொவைடராக நாங்கள் அதுதான் ப்ரொவைடும் பண்ணணும். சார், இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸ்னு சொன்னீங்களா சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அப்படின்னா என்ன? ஸோ அதில் என்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் இருக்கும்? ஸோ இதில் நாங்கள் வந்து எங்கள் ஹாப்பி ஹாலிடேஸில் ஒரு 15% ஃபிக்ஸட் டிபார்ச்சர்ஸ் பண்ணுறோம். ஸோ ஃபிக்ஸட் டிபார்ச்சர்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆஸ்திரேலியா ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 8 days 7 nights ட்ராவல் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கு யூஸ்வலாக நீங்கள் வந்துட்டு ஒரு கஸ்டமைஸ்டாக நான் மட்டும் செப்பரேட்டாக ஒரு கேபில் போகணுன்னா பர் பர்சனுக்கு அரௌண்ட் ஒரு 13 to 16 lakhs ஆகும். இன்னும் 3 star கேட்டகரி ஹோட்டலில் தங்குனீங்கனாலே. ஸோ பட் ஆனால் ஃபிக்ஸட் டிபார்ச்சரில் ட்ராவல் பண்ணும்போது என்ன பெனிஃபிட்னா, உங்களுக்கு இது வந்து எக்கனாமிக்கலாக முடிக்க முடியும். இட் கம்ஸ் இன் அரௌண்ட் 3.5 lakhs to 4 lakhsலேயே ஒரு ஆஸ்திரேலியா நல்ல டீட்டெயில்டாக பார்க்க முடியும் சார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 packs வருவாங்க, 30 packs வருவாங்க. இதில் மல்டி கல்ச்சர் பீப்புளும் வருவாங்க. ஸோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலியோட சேர்த்து ஒரு மல்டி கல்ச்சர் ஒரு 4-5 ஃபேமிலி சேர்ந்து வரும். குரூப் ஆஃப் பீப்புள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கோ இல்லை பேசுகிறதுக்கோ நிறைய வாய்ப்பு, சுற்றி பார்க்குறதுக்கும் நிறைய இடங்கள் இருக்கும். கண்டிப்பாக நிறைய டெஸ்டினேஷன் வந்து திடீர்னு பூம் ஆகுதுல்ல சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து, பட்டாயா, சோஷியல் மீடியா எடுத்தால் ஃபுல்லாக பட்டாயா ரீல்ஸாக இருக்கும். ஓகே. இன்னும் சில டைம் பார்த்தீங்கன்னா வியட்நாம், அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அங்கேருந்து சில வீடியோஸ்லாம் பார்ப்போம். ஸோ திடீர்னு ஒரு டெஸ்டினேஷன் வந்து பூம் ஆகுதுல்ல சார், அதுக்கு என்ன ரீசன்?
ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சஜஷன் கொடுப்பீங்க? இப்போ திடீர்னு இப்போ வியட்நாம் வந்து இப்போ லிஸ்ட்டில் வந்துட்டு இருக்குன்னா ஓகே வியட்நாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பிளான் பண்ணிட்டு உங்ககிட்ட வர கிளைண்ட்ஸும் இருப்பாங்க. ஓகே. ஸோ அவங்களெலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ இப்போ கஸ்டமர்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி என்கொயரியோட வருவாங்க. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ பிஃபோர் ஒரு 6 to 7 இயர்ஸ் முன்னாடி பேங்காக்கும் பட்டாயாவும் பயங்கரமாக பூம் ஆகிட்டு இருந்துச்சு. ஆஃப்டர் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, புக்கட்டும் கிராபியும் பயங்கரமாக பூம் ஆச்சு. அண்ட் ரீசன்ட் டேஸாக வியட்நாம் பயங்கரமாக பூம் ஆயிருக்கு. ஸோ பூம் ஆகிறது நல்ல விஷயம் தான். ஸோ அவங்களுடைய டூரிசம் இண்டஸ்ட்ரி அவங்களோட கண்ட்ரியில் அவங்க வந்துட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அது பூம் பண்ணுறது ஓகே. குறிப்பாக இந்தியன் டூரிஸ்ட்டை வந்து கவர் பண்ணணுன்றதுக்காக அந்த கண்ட்ரி வில் டேக் சம் ஸ்டெப்ஸ். பட் as a டூரிஸ்டா நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் ட்ராவல் என்ன சார்? ஸோ நிறைய பேர் வந்து எதுக்கு ட்ராவல் பண்ணுறோன்னே தெரியாமல் ஒரு 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 4 days லீவ் இருக்குது, இதனால நான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஒரு அதை பற்றி எந்த விதமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போவாங்க. ஒரு அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த டெஸ்டினேஷனுடைய எக்ஸாக்ட் சிச்சுவேஷன் என்ன எதுவுமே அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் சார். ஸோ பட்டாயா இஸ் ஏ பார்ட்டி டவுன் சார். ஸோ ஆனால் எனக்கே தெரிஞ்சு நிறைய பேர் பட்டாயா போகணுன்னு ஆசை இருக்கும். ஃபேமிலியோட போய் மாட்டிக்குவாங்க. ஆமாம், ஹனிமூனுக்கு போவாங்க சார் பட்டாயா. ஸோ நிறைய பேர் என்கிட்டயே ஹனிமூனுக்கு கேட்டிருக்காங்க. நான் அஸ் எ பிஸ்னஸாக நான் அதை வந்து செல் பண்ணணும்னு நான் நினைக்க மாட்டேன். அஸ் எ கம்பெனியாக நான் வந்துட்டு சார் நீங்கள் ஹனிமூனுக்கு போகிறீங்க. ஸோ பட்டாயா இஸ் எ பார்ட்டி டவுன். ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு கோ டு த பட்டாயா, யூ கேன் கவர் தாய்லாண்ட்லேயே இன்னும் நிறைய இடம் இருக்குது. இப்போ ஹனிமூனுக்கு பார்த்தீங்கன்னா புக்கட் அண்ட் கிராபி தே கேன் ட்ராவல். ஸோ இப்போ பேச்சுலர்ஸாக போகிறாங்க அப்படின்னா அவங்க புக்கட் அண்ட் கிராபி போக வேண்டாம், தே வில் கோ ஃபார் த பட்டாயா. ஸோ அதே மாதிரி இப்போ வியட்நாமோடைய அந்த கண்ட்ரியோட டைமென்ஷனே வித்தியாசமாக இருக்கும். இட் இஸ் அ லாங் கண்ட்ரி. ஸோ உங்களுக்கு இன்டர்னலாக நிறையா ஃப்ளைட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா வித்தின் 5 days டைம் இருக்குது, என்டையர் வியட்நாம் ஐ வாண்ட் டு கவர்னு சொல்லுவாங்க சார். பட் டு பி ப்ராக்டிக்கல், இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் ஒன் கண்ட்ரி இட் டேக்ஸ் 13 to 14 days சார். ஸோ அது நம்ம ப்ராப்பராக உங்களுக்கு எஜுகேட் பண்ணிடுவோம். இப்போ நீங்கள் நார்த்தன் வியட்நாம் மட்டும் கவர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட பர்பஸ் ஆஃப் விசிட் என்ன? ஸோ நீங்கள் வந்துட்டு ரிலாக்ஸாக இருக்கணும்னு பார்க்குறீங்களா, நீங்கள் போய் ஸ்டே வெக்கேஷன் மாதிரி இருக்கணும்னு பார்க்குறீங்களா, இல்லை நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு பார்க்குறீங்களா? இப்போ நான்லாம் பர்சனலாக ட்ராவல் பண்ணேன்னா சார், இப்போ எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை நான் ரிலீஸ் பண்ணணுன்றதுக்காக ட்ராவல் பண்ணுவேன். இப்போ வாட் ஐ வில் டூ, ஒரு நல்ல ரிசார்ட் எடுத்துருவேன், ஹை அண்ட் வில்லா எடுத்துருவேன். அது உள்ளேயே இன்டர்னலாகவே ஒரு பர்சனல் ஸ்விம்மிங் பூல் இருக்கும், ஜக்கூசி இருக்கும். ஐ வில் கோ அண்ட் ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஸோ அது எனி டெஸ்டினேஷன் வி கேன் டூ. சிலருக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் சார். சிலருக்கு வந்து இப்போ யூரோப் கண்ட்ரி சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் சில பேர் வந்து இப்போ எனக்கே கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ராவல் விளாகர்ஸோட வீடியோஸோ இல்லை வந்து யூடியூப்ல வீடியோஸ் பார்த்துட்டு வந்து இப்போ ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இப்போ ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் போனால் நம்ம அங்கே சஃபாரி போகலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குல்ல சார். ஸோ அந்த மாதிரி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் இந்த மாதிரி கேட்குறாங்கல்ல, நேர் ஆப்போசிட்டாக கேட்பாங்களா? ஸோ அவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான சஜஷன்லாம் கொடுப்பீங்க? இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் கண்ட்ரி. இப்போ என்டையர் வேர்ல்ட்லையுமே எனக்கு எது பியூட்டிஃபுல்லாக என் கண்ணுக்கு படுது அப்படின்னா நான் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் தான் நான் சொல்லுவேன். கம்பேர் யூரோப்போட ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் இன்னும் நல்லா இருக்கும். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். லேண்ட்ஸ்கேப்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சவுத் ஆஃப்ரிக்காவோட லேண்ட்ஸ்கேப்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு சைட் மலை இருக்கும், அந்த சாண்ட்ஸ் அந்த மலையை ஒட்டியே பீச்சும் இருக்கும். இந்த ஜியோகிராஃபிக்கல் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது ஆஃப்ரிக்காவில் தான் அது அந்த மாதிரியான ஒரு ஜியோகிராஃபிக்கல் பார்க்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் சஃபாரிஸ் சொல்கிறீங்க. ஸோ இப்போ சஃபாரிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் இப்போ எடுத்தோன்னே போகிறது வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்காவுடைய சஃபாரிஸ் வந்துட்டு வைல்ட் லைஃப் சஃபாரி நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணுவாங்க. பட் பர்சனலி வாட் ஐ வில் சஜஸ்ட் இஸ் கென்யாவுடைய சஃபாரிஸ், டன்சானியா சஃபாரிஸ் ஐ வில் சஜஸ்ட் இட். இப்போ நீங்கள் அது வந்து லைஃப் டைம் கோல் மாதிரி சார். நீங்கள் லைஃப் டைம் அது நீங்கள் ஒன் டைம் நீங்கள் அது போனீங்கன்னா போதும். ஸோ யூ வில் உங்களை நீங்கள் லைஃப்பை பார்க்குற அந்த டைமென்ஷனே மாறிடும். இப்போ நீங்கள் ஒரு 5 days 6 days போகிறீங்கன்னா மார்னிங் ஒரு சஃபாரி இருக்கும். உங்களை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணிடுவாங்க அண்ட் தென் யூ வில் கோ டு த கேம்ப். கேம்ப்னா ஒரு டென்ட் தான் இருக்கும். யூ வில் கெட் அ ப்ராப்பர் ஏசி அண்ட் லைக் தட். லக்ஸுரி ஹோட்டல்ஸ் எல்லாம் அங்கே கிடையவே கிடையாது. ஸோ லக்ஸுரி ஹோட்டல்ஸ் இருக்கிற செக்மெண்ட் ரொம்ப தள்ளி இருக்கும். பட் ஆனால் அதுக்கு உள்ளே நீங்கள் சஃபாரிஸ்க்கு வரதுக்கு நீங்கள் மார்னிங் ஒரு 3:30 எந்திரிக்கணும். 3:30 எந்திரிச்சிட்டு வந்து சஃபாரியோட என்ட்ரி பிளேஸ்க்கு ஒரு 5 o'clock வந்தீங்கன்னா அந்த ஏர்லி மார்னிங் சஃபாரி யூ வில் கெட் லாட் ஆஃப் சைட்டிங்ஸ். லைக் வந்துட்டு ஒரு லயனுடைய சேஸ் பண்ணுற சைட்டிங்காக இருக்கட்டும், அது மாதிரி லயனோட லெப்பர்டோட சைட்டிங்ஸ்லாம் மார்னிங்கே நடக்கும் சார். ஸோ இப்போது ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்னாலாம் போகும்போது சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கும் ரொம்ப. ஏன்னா கிளைண்ட்ஸ் வந்து அதையும் எதிர்பார்ப்பாங்களா சார்? இப்போ ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் மட்டும் இல்லை, இப்போ யூரோப் எந்த கண்ட்ரிஸ் போனாலுமே வந்து அப்ராட் போனாலே வந்து இப்போது நம்மளோட சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குல்ல சார். ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு ஹாப்பி ஹாலிடேஸ் வந்து என்ஷூர் பண்ணுவோம்? ஸோ சேஃப்டி பற்றி ஒரிசே பண்ணிக்க வேணாம். ஈவன் வி ஆர் டூயிங் ஃபார் அண்டார்டிகா. ஸோ சேஃப்டி பற்றி ஒரே பண்ண வேணாம். லாஸ்ட் இயர் வி டூ ஒன் ட்ரிப் ஃபார் நார்த் கொரியா. ஸோ நார்த் கொரியா பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ சேஃப்டி இஸ் அ ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. ஸோ நார்த் கொரியாவுக்கு நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கீங்க? நார்த் கொரியாவில் நாங்கள் போன மார்ச்சில்
ஒரு கிளையண்ட் வந்துட்டு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சவுத் கொரியா இஸ் வெரி யூஷுவல், பட் நார்த் கொரியா இஸ் வெரி அன்யூஷுவல். யூ ஹாவ் டு லாட் ஆஃப் ப்ரிகாஷனரி ஒர்க்ஸ் பண்ணணும். ஸோ ஈவன் நார்த் கொரியா கூட வி டூ ஃபார் சம் இந்த கிளைண்ட்ஸ். மாதிரி வேற எந்த கண்ட்ரிஸ் சார் பண்றீங்க? இப்போ நார்த் கொரியா வந்து ரொம்ப ரேரா தான் போவாங்க. ஐ மீன் சூஸ் பண்றவங்களே வந்து ரொம்ப ரேரா தான் சூஸ் பண்ணுவாங்க. இதை தாண்டி வேற இந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கு பண்றீங்க? பூட்டான் சார். ஸோ பூட்டான் நிறைய பேர் உங்களுக்கு சஜஸ்டே பண்ண மாட்டாங்க. பூட்டான் இஸ் வெரி பியூட்டிஃபுல் அங்க கண்ட்ரி. போனா என்ன ஒரே ஹில்ஸ் மட்டும் இருக்கும். வேற என்ன போய் பார்க்கறது, எக்ஸ்ப்ளோர் பண்றதுன்னு சொல்லி கேட்பாங்க. அது மாதிரி இருக்கும். அது மாதிரி நிறைய பேர் பூட்டான் வந்து அதனால சஜஸ்டே பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு எக்ஸிக்யூட் த டூர். பட் ஆனால் பூட்டான்லேயே நாங்கள் வந்துட்டு பைக் டூர் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பைக் டூர் ஃப்ரம் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 17 மெம்பர்ஸ் நாங்கள் வந்து இங்கேருந்து வெஹிக்கிளை வந்துட்டு பை ட்ரெயின் பாஸ் பண்ணிட்டோம். ஸோ அவங்களோட ஓன் வெஹிக்கிளில் தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவிலேருந்து பார்டர்லேருந்து நாங்கள் பூட்டானுக்கு வந்து பைக் டூர் நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் சார். பரவாயில்ல சார். இந்த மாதிரி சோலோ ட்ரிப் போகிறவங்களுக்கு ட்ராவலர்ஸுக்கும் நீங்கள் வந்து வி வில் சப்போர்ட் இட் சார். வி வில் சப்போர்ட் ஃபார் த எக்ஸ்டென்ட். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இது ஒரு பிஸ்னஸை தாண்டி இது வந்து ஒரு சர்வீஸாக பார்க்கும்போது ஒரு 3 years பிஃபோர் ஒன் கேர்ள் வில் பி தேட் இன் மை ஓன் சிட்டி திருச்சியிலேருந்து. ஸோ பிஃபோர் மேரேஜ் எனக்கு ஒரு பட்ஜெட் வந்துட்டு 2.7 lakhs இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. 2.7 lakhs ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் என்டையர் தாய்லாந்து. ஸோ சோலோவாக ட்ராவல் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்துட்டு ரொம்ப அது யோசிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா சோலோவாக ட்ராவல் ஒரு உமன் ட்ராவலரை வந்துட்டு என்கரேஜ் பண்ணலாம். பட் அதில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸை நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணிடணும். ஸோ நம்ம கம்பெனியோடைய யூஎஸ்பே பார்த்தீங்கன்னா வி வில் எஜுகேட் த கஸ்டமர்ஸ். ஸோ அது நிறைய பேர் பண்ணவே மாட்டாங்க சார். ஸோ டெஸ்டினேஷன் ஓகே இந்த என்கொயரி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு தான் பண்ணுவாங்களே தவிர்த்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வி அஸ் எ டீம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணிடுவோம். ரியாலிட்டி இதுதான், நீங்கள் போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும், நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி பயங்கரமாக அப்படி ரீல்ஸில் வர மாதிரிலாம் இருக்காதுன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணிடுவோம் சார். அதுக்கப்புறம் நான் அந்த கேர்ளுக்கு நியர்லி 37 days வி புட் த என்டையர் ஐட்னரி. அந்த பொண்ணு வந்துட்டு அங்கே இருக்கிற லோக்கல் பிஜிஸில் தான் தங்கியிருந்தாங்க. லோக்கல் ஸ்கூட்டிஸ் அதெல்லாம் ஹையர் பண்ணி தான் எடுத்திருந்தாங்க. வி க்ளோஸ் இட் இன் 2.45 lakhsல என்டையர் தாய்லாந்து ஷீ கவர்ட். ஸோ இப்போ வந்து நம்ம அக்டோபரில் இருக்கோம். இப்போ அடுத்து அவ்வளோ நவம்பர் டிசம்பர் வரப்போகுது. இனி வரக்கூடிய இந்த 3 or 4 monthஸில் வந்து எந்த கண்ட்ரிஸ் சார் அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா எந்த கண்ட்ரிஸில் சஜஸ்ட் பண்ணுவீங்க? இங்கே போனால் பெட்டராக இருக்கும்ன்ட்டு. இப்போ நம்ம டொமஸ்டிக்கில் சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ராடை விட இப்போ டொமஸ்டிக் பயங்கரமாக ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இந்தியாவுக்குள்ளே சுற்றி பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாரின் போய் சுற்றி. அது ஏன் நான் கம்பேர் பண்ணுறேன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபாரின் ட்ராவல் பண்ணுறது மச் மோர் சீப்பர் தென் ட்ராவல் வித்தின் இந்தியான்ற மாதிரி ஒரு பொசிஷன் வந்துருச்சு. இப்போ நீங்கள் அண்டமான் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி பெஸ்ட் டைம் டு ட்ராவல். இப்போ அந்தமான் வந்துட்டு இயர்லியே ஒரு 6 to 7 months தான் சீசனே. அடுத்த ஒரு 4-5 மாதம் உங்களுக்கு ட்ராவலே பண்ண முடியாது. ஒன்று மழை கண்ணமுன்னான்னு பெய்யும், சைக்ளோன்ஸ் பயங்கரமாக இருக்கும், அப்படி இல்லைன்னா வெயில் பட்டை கிளப்பிடும். ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிற சீசன் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு வந்துட்டு அக்டோபர் மந்த்லேருந்து உங்கள் பிப்ரவரி மந்த்துக்குள்ளே அண்டமான் நல்லா என்ஜாய் பண்ணலாம் சார். ஸோ அந்தமான் போயிட்டிங்கனாலே நீங்கள் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு மால்டீவ்ஸோடைய ஃபீல் வந்து நீங்கள் அங்கே கிடைக்கும் உங்களுக்கு. சார் இப்போது நீங்கள் சொல்கிறீங்களா, மீன் கிளைமேட் சேஞ்சஸ் இருக்கும், இந்த மாதிரி இந்த சீசன் ஆஃப் சீசனில் போயிட்டா வந்து உங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்களா? ஆனால் சிலர் நினைப்பாங்களா சார், சீசன் டைமில் போனால் நம்மளுக்கு வந்து அங்கே அந்த காஸ்ட் அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய ரெண்ட், அப்புறம் சப்போஸ் நம்ம ரெண்ட் எடுக்கிறோம் இல்லை வேறு ஏதாச்சும் நம்ம திங்ஸ் வாங்குறோன்னா ஸோ அதோட காஸ்ட்லாம் வந்து டபுளாக இருக்கும்லாம் சொல்கிறாங்க சார். அதை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போது சீசன் டைமில் ஸோ அதை எப்படி நம்ம சூஸ் பண்ணி போகணுன்றதை சொல்லிடுங்க. ஸோ இப்போ அந்தமான் சொன்னதுனால நான் அந்தமானே கண்டினியூ பண்ணுறேன். இப்போ அந்தமானோடைய பீக்கஸ்ட் சீசன் இந்த என்டையர் இயர் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15 ஆரம்பிக்கும் அன்டில் ஜனவரி 10 வரைக்கும் இருக்கும் சார். ஸோ இந்த நடுவில் இருக்கிற ஒரு 20-25 days தான் இருக்கிறதுலே பீக்கஸ்ட் டைம். ஸோ இதோடைய ப்ரைஸ் கம்பேரிசன் சொல்கிறேன். தண்ணி பாட்டில் சென்னையிலேருந்து தான் போகுது, அந்தமானில் தண்ணி கிடைக்காது. ஸோ தண்ணி பாட்டில் சென்னையிலேருந்து தான் போகுது, இங்கே நமக்கு 20 ரூபா பாட்டில். ஸோ தே வில் செல் இட் இன் 25 rupees or 30 rupees. இது வந்து மற்ற டைமில் சார். அந்த டிசம்பர் 15 ஜனவரி 10 போனீங்கன்னா அந்த தண்ணி பாட்டிலோட விலையே 60 ரூபா 65 ரூபா இருக்கும். ஸோ ப்ரைஸ் அப்படியே டபுளாக இருக்கும். இதே மாதிரி தான் அங்கே அந்த டைம் தான் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க. கிறிஸ்மஸ் அங்கே என்ஜாய் பண்ணணுன்னு போவாங்க, நியூ இயர் அங்கே என்ஜாய் பண்ணணுன்னு போவாங்க. அந்த டைமில் என்ஜாய் பண்ணுறது அதே கிளைமேட் தான். இன்னொரு 5 days கழித்து போனாலும் அதே கிளைமேட் தான் இருக்கும். ஸோ ஒரு 1 week தாண்டி போனோம்னா அந்த க்ரௌடை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இன்னொன்று மோஸ்ட் ஆஃப் த திங் வந்துட்டு எக்கனாமிக்கலாகவும் ட்ராவல் பண்ணலாம் சார். ஸோ அதை தாண்டி இப்போது வேர்ல்டில் எந்த கண்ட்ரிஸ்க்கு போனாலும் ஹாப்பி டேஸ்லேருந்து நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோமா சார்? நிறைய பேர் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கண்ட்ரிஸ் தான் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, பர்டிகுலர் கண்ட்ரிஸ் பண்ண மாட்டாங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் ஃபோனில் கூகுள் மேப் ஓப்பன் பண்ணிக்கங்க, ஓகேவா? ஸோ ஃபுல்லாக ஜூம் அவுட் பண்ணிடுங்க சார். ஃபுல்லாக ஜூம் அவுட் பண்ணிவிட்டு கண்ணை மூடிட்டு
ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை நீங்கள் தொடுங்க. ஸோ அந்த இடத்துல கூட வி வில் ப்ரொவைட் த சர்வீஸ். ஸோ அது எனி டெஸ்டினேஷன் வி கேன் ப்ரொவைட் த சர்வீஸ். அது எந்த எந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் யாருமே அண்டார்டிகா பண்ணுறதே இல்லை. அண்டார்டிகா இட்ஸ் வெரி எக்ஸாட்டிக் டெஸ்டினேஷன். வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் ட்ராவல் பண்ண முடியும். அதில் நம்ம வி ஹாவ் அ ஃபிக்ஸட் டிபார்ச்சர் தேர். ஸோ இப்போ நீங்கள் கூட அண்டார்டிகா நினச்சிங்கன்னா யூ கேன் ட்ராவல். ஸோ அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ்லாம் இருக்குது. அதுக்கான மெடிக்கல் உங்களுக்கு செக்கப்ஸ்லாம் இருக்குது. அந்த மெடிக்கல் செக்கப்லாம் பாஸ் ஆனீங்கன்னா யூ கேன் ட்ராவல் டு அண்டார்டிகா. பட் வி கேன் ப்ரொவைட் த சர்வீஸ் தட். பட் ஆனால் மோர் தென் தட் அங்கே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் முன்னாடி கேட்ட மாதிரி சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ அங்கே ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அங்கே எந்த ஸ்கேம்லையும் மாட்டிக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான அந்த ஹோட்டல்ஸ் இருக்கா, அட்லீஸ்ட் பேசிக்காக அவங்க தங்குறதுக்கான ஏர்பிஎன்பியான ஒரு ஒரு 3 ஸ்டார் கேட்டகரியான ஒரு ஹோட்டலாவது இருக்கா, அதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த செக் பண்ணிக்குவோம் சார். இப்போ அந்த இடத்துல அது இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அங்கே தான் சர்வீஸ் வேணும்னா வி வில் ப்ரொவைட் த லோக்கல் சர்வீசஸ். நிறைய ட்ராவல் ஏஜென்சி வந்து இன்றைக்கி வந்து இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஹாப்பி ஹாலிடேஸ் எந்த அளவுக்கு ட்ராவல் ஏஜென்சியில் வந்து பெஸ்ட்டாக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க சார்? இதில் நான் ஒரு சின்ன திருத்தம் மட்டும் சொல்லிடுறேன். வி ஆர் நாட் ஆக்சுவலி அ ஏஜென்சி. ஏஜென்சினா தே வில் டூ செல்லிங் த ப்ராடக்ட்ஸ். ஸோ பேசிக்கலி நாங்கள் வந்துட்டு இதை நாங்கள் ஒரு ஏஜென்சியாக ரன் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கல. நாங்கள் வந்து இது வந்து ஒரு ட்ராவல் ரிலேட்டட் வி ஆர் அ சர்வீஸ் ப்ரொவைடர் சார். ஸோ இதை வந்துட்டு இந்த இடத்துல இந்த சர்வீஸ் தேவைப்படும். ஸோ ஈவன் தோ இப்போ நீங்கள் ஹோட்டல் நீங்களே புக் பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்துட்டு இஃப் யூ ஆர் அ மெம்பர் ஆஃப் ஒன் பர்டிகுலர் ஹோட்டல்னு வச்சுக்கோங்க. டார்ஜோடைய நீங்கள் ஒரு மெம்பர்ஷிப் வச்சுருக்கீங்க. யூ வாண்ட் த சர்வீஸ் ஆஃப் ஒரு பர்டிகுலர் கேப் மட்டும் வேணும், ஆர் எல்ஸ் யூ வாண்ட் ஒன்லி விசா சர்வீஸ் மட்டும் போதும் அப்படின்னா கூட வி வில் டூ த சர்வீஸ். ஸோ மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பண்ணலையா, ஓகே இதெல்லாம் பண்ண மாட்டோம். பிகாஸ் பேக்கேஜை மட்டும் தான் பேக்கேஜ் தான், அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு விசாவில் வந்துட்டு பேப்பர் ஒர்க்ஸ் நிறையா இருக்கும். அது அந்த ஹெட்ஏக்ஸ்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அது பண்ணால் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வியட்நாம் ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து நார்த்தன் வியட்நாம் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்து சதன் வியட்நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அவங்க கிட்ட விசா மட்டும் எனக்கு நீங்கள் விசா மட்டும் கொடுத்தா போதும், எனக்கு விசா மட்டும் ப்ராசஸ் பண்ணி கொடுங்க, எனக்கு கரன்சிஸ் மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த மாதிரி கூட நாங்கள் கஸ்டமைஸ்டாக அது அந்த பர்டிகுலர் சர்வீஸ் மட்டும் கூட நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். தட் இஸ் வை ஐ செட் வி ஆர் நாட் அ ஏஜென்சி, வி ஆர் அ ஹாலிடே சர்வீஸ் ப்ரொவைடர் சார். கண்டிப்பாக சார். ஹாப்பி ஹாலிடேஸ் பற்றி கேட்கும்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் ட்ராவல் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். இவ்வளோ நேரம் டைம் ஒதுக்கி உங்கள் ஜேர்னியை பற்றியும் அதை தாண்டி நீக்கக்கூடிய யங்ஸ்டர்லேருந்து ஃபேமிலி மேன்ஸ் எல்லாருமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய இடங்கள் இது நிறைய சஜஷனும் வந்து கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்டர்வியூவாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் டைம் சார். தேங்க்யூ.